வெல்கம் டு வெற்றி ஐஎஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2022 திட்டங்கள் தான் வந்து பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசால் துவக்கப்பட்ட திட்டங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா செப்டம்பர் 15 யாருடைய பர்த்டே அப்படிங்கும்போது அண்ணாவோட பர்த்டே. அப்போது என்ன திட்டம் தொடங்கியிருக்காங்கன்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் எங்கே தொடங்கினாங்க அப்படின்னு பார்க்கும்போது மதுரையில் வந்துட்டு என்ன செஞ்சுருப்பாங்க, தொடங்கியிருப்பாங்க. முதல்ல ஒன்று முதலிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் என்ன செஞ்சுருப்பாங்க, காலை உணவு திட்டத்தை வந்து செஞ்சுருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்க ஒரு திட்டமாக இருக்குது. அதுக்கடுத்து சிற்பி திட்டம் எப்போனா செப்டம்பர் 14 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சிற்பி திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கூலில் படிக்கக்கூடிய 8th படிப்பாங்கல்ல அந்த பையங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு போலீஸ் அதிகாரி மூலமாக என்னது ஒழுக்கமுறை நடைமுறையெல்லாம் சொல்லிக் கொடுக்குற திட்டம் தான் என்னது இந்த சிற்பி திட்டம் செப்டம்பர் 14. அதுக்கடுத்து ஜனவரி 25 மகிழ் கணித திட்டம். அதாவது என்னன்னா பிள்ளைங்களுக்கு புரியுற மாதிரி என்னது கணிதத்தை வந்து நல்லபடியாக நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தை வந்து வச்சுருப்பாங்க, கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் எவ்வளோ ரூபாய் வந்து அலோகேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1350 ரூபாய் வந்து செய்வாங்க, அலோகேட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து நவம்பர் 28 என்னன்னா மாணவர் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ எங்கே ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது திருச்சியில் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ திருச்சியில் இந்த திட்டம் எதுக்கு அப்படின்னா மாணவர் மன்றம் அப்படிங்கிறது அறிவியல் கணிதம் எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு நல்லபடியாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி, புரியுற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நவம்பர் 28 மாணவர் மன்றம் அப்படிங்கிறது திருச்சியில் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து மார்ச் 1 நான் முதல்வன் ஸ்கீம். இந்த நான் முதல்வன் ஸ்கீம் அப்படிங்கிறது என்னன்னா இளைஞர்களுக்காண்டி கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 10 லட்சம் இளைஞர்களுக்கு அவங்க திறனை மேம்படுத்துறதுக்காண்டி என்ன செய்வாங்க, என்ன வேலை இது பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் இருக்கக்கூடிய ஸ்கீம் தான் வந்து மார்ச் 1 நான் முதல்வன் ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து தடைசால் பள்ளிகள். இந்த பள்ளிகள் என்ன அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய 8th 10th படிச்சுட்டு இருப்பாங்கல்ல, அதாவது 9th 10th அதில் வந்து சிறந்த மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு மாடல் ஸ்கூல் மாதிரி ஏற்படுத்தி வச்சுப்பாங்க. அவங்களுக்கு ஹையர் ஸ்டடிக்கு வந்து செய்வாங்க, நிறையா வழிகாட்டுதல் வந்து நடத்தப்படும். எப்போ தொடங்கினாங்கன்னா செப்டம்பர் 5 தடைசால் பள்ளிகள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா பசுமை தமிழ்நாடு இயக்கம். பசுமை தமிழ்நாடு இயக்கம் அப்படிங்கிறது செப்டம்பர் 24 2021 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட பசுமையோட இடத்தை வந்துட்டு 33% வந்துடுது 10 இயர்ஸ்க்குள்ள கொண்டு வந்துடணும். அதான் வந்து இதோட இலக்காவே இருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ 2022 கேட்கப்பட்ட முக்கியமான திட்டங்கள் இதுதான். தேங்க்யூ.